கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு முன், அதாவது கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆதரவுடன் எடப்பாடி K பழனிசாமி அவர்களை அவரது இல்லத்தில் ஒரு பெரும் தொகையுடன் சந்தித்து தன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். இவர் கட்சியில் சேர்ந்த ஓரிரு தினங்களிலேயே தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்படுகிறது. இவருக்கும் லால்குடி தொகுதியில் போட்டியிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வாய்ப்பு அளிக்கிறது. பணத்தை வாரி இறைத்து லால்குடி தொகுதியில் வெற்றி வாகை சூடுகிறார். மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்ற பெருங்கனவுகளோடு இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெறும் 47 MLAக்கள் மட்டுமே கிடைத்தனர். லால்குடி தொகுதியில் வெற்றி வாகை சூடிய லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா மிகுந்த செல்வாக்குடன் இருந்த தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி வாகை சூடி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது. CV சண்முகம், SP வேலுமணி மற்றும் லீமா ரோஸ் ஆகியோர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாக பிளவுபடுகிறது. இவர்கள் அணியில் மொத்தம் 25 பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு அளிக்கின்றனர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல சோதனைகளையும் பல சவால்களையும் லாவகமாக சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த எடப்பாடி K பழனிசாமி லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸை கட்சியில் சேர்த்ததன் மூலம் பெரும் தவறு செய்துவிட்டதாக அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கருதுகின்றனர். ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் மந்திரி சபை மிக விரைவில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அதில் SP வேலுமணி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அதிருப்தி அணிக்கு மந்திரி பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த விரிவாக்கத்தில் லாட்டரி அதிபர் மார்டின் மனைவி லீமா ரோஸுக்கு மிக உயர்ந்த இலாக்கா ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.